வணக்கம். கோடை காலம் வந்தாச்சு. அது கூடவே நம்ம பாடி வந்து இது எக்ஸ்ட்ரீம் ஹீட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். டெஃபினட்டாக எல்லாருமே இந்த கோடை காலத்தில் அதிகமான ஸ்வெட்டிங் அதிகமாக ஆகும்போது நம்மளுடைய உடலில் வந்து டீஹைட்ரேஷன் வராமல் தற்காத்துக்கணும். ஸோ அதுக்கு எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணலாம், நம்மளுடைய இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய ஹெல்த் பிரச்சனைகளை நம்ம வந்து தடுத்துக்கிட்டு நம்ம ஹெல்த்தியாக வாழலாம் அப்படின்னு பார்த்து போனால், கோடை காலத்தில் மெயினாக வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹீட், இன்சென்சிபிள் வாட்டர் லாஸ் ரொம்ப அதிகமாக போகிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து ரொம்ப கம்மியாக போயிடும், டீஹைட்ரேஷன். அதனால வந்து ஹீட் எக்ஸாஷன், ஹீட் கிராம்ஸ் ரொம்ப அதிகமாக அன்கண்ட்ரோலபிளாக போச்சுன்னா ஹீட் ஸ்ட்ரோக், இதெல்லாம் ரொம்ப காமனாக வரக்கூடிய பிரச்சனைகள். ஹீட் கிராம்ஸ் வந்து யூஸ்வலாக இந்த கிரிக்கெட்டர்ஸ்லாம் வர மாதிரி காலில் வந்து இந்த தசையில் வந்து பயங்கரமாக பெயின்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நிறைய சரியாக தண்ணி குடிக்காததுனால வரக்கூடிய பெயின் அது. இந்த கிராம்ஸ் வந்து நிறைய தண்ணி குடித்து நம்மளுடைய எலக்ட்ரோலைட்ஸ் நிறையா பார்த்துட்டாங்கன்னாவே இந்த கிராம்ஸ் எல்லாம் சரியாக போயிடும். அடுத்தது வந்து ஹீட் எக்ஸாஷன். ரொம்ப ஹீட் ரொம்ப அதிகமாக நம்ம உடம்புல ரீசோர்ஸ் கம்மியாக போகிறதுனால உடம்புல வந்து ரொம்ப ஒரு டயர்ட்னஸ், பாடி பெயின், ஜாயிண்ட் பெயின்ஸ், ஒரு ஃபீவரிஷ் ஃபீலிங், இதெல்லாம் ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ இது வந்து ஹீட் எக்ஸாஷன். இந்த ஹீட் எக்ஸாஷன் நம்ம வந்து அன்கண்ட்ரோலபிளாக அப்போ வந்து நம்ம சரியாக கவனிக்காமல், தண்ணி ஒழுங்காக குடிக்காமல், யூரின் நல்லா போகாமல் பார்த்துக்கிட்டோம்ப்பா இருந்ததுன்னா, நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்காக மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஹீட் ஸ்ட்ரோக்னா பிரெயின் பாதிப்பு ஏற்படும். பிரெயின் பாதிப்பு ஏற்பட்டதுன்னா ஒரு கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க, இரலவெண்ட்டாக பேசுவாங்க, மயக்கம் வரும், அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க, ஸ்ட்ரோக் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இது பிகம் அன்கான்ஷியஸ். ஸோ அவங்கள வந்து ஒரு கூல் அட்மாஸ்பியரில் கொண்டு போயிட்டு பாடி ஹீட் வந்து டெம்பரேச்சர் 104க்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் அவங்கள கண்டுபிடிச்சி நிறைய ஹைட்ரேட் பண்ணி அவங்களுடைய பாடி டெம்பரேச்சரை இமீடியட்டாக கூல் பண்ணோம்னா அந்த ஹீட் ஸ்ட்ரோக்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ மெயினாக ப்ரிவென்ஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த சம்மரில் வந்து அதுக்கு நீர் சக்தி இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு, டெண்டர் கோகனட் வாட்டர், பட்டர் மில்க், இதெல்லாம் நிறைய குடிக்கலாம். ஃப்ரூட்ஸ் பார்த்தோம்னா நம்ம ஆரஞ்சஸ் சாப்பிடலாம், வாட்டர் மெலான், மஸ்க் மெலான், இதெல்லாம் வாட்டர் கண்டென்ட் ரொம்ப அதிகம். இதை வந்து நம்ம அடிக்கடி நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா அது வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து ஹீட், இந்த டீஹைட்ரேஷன் வராமல் தடுக்கலாம். டீஹைட்ரேஷன் வந்ததுனால தான் இந்த ஹீட் கிராம்ஸ், ஹீட் எக்ஸாஷன், ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மெயினாக இந்த ஹீட் எக்ஸாஷன், ஹீட் ஸ்ட்ரோக்கு, டீஹைட்ரேஷன் வரதை வந்து யூரின் அவுட்புட்டை வச்சு நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல தண்ணி குடிச்சு நல்லா ஹைட்ரேட் பண்ணியிருந்தோம்னா யூரின் வந்து நல்லா ஃப்ரீயாக போகும். எப்போ யூரின் கம்மியாக போய்கிட்டு நல்ல கான்சன்ட்ரேட்டட் யூரினாக, எல்லோயிஷாக, ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக யூரின் போச்சுனாவே அவங்க நிறைய நீர் சக்தி, தண்ணி நிறைய குடிக்கலன்னு அர்த்தம். அவங்கெல்லாம் டெஃபினட்டாக நல்லா ஹைட்ரேட் பண்ணிட்டோம்னாவே, யூரின் அவுட்புட் நல்லா பார்த்துட்டோம்னாவே, யூரின் அவுட்புட் இஸ் அ சைன் ஆஃப் குட் ஹைட்ரேஷன். ஸோ அதை நம்ம பார்த்துக்கிட்டாவே நம்ம இந்த ஹீட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுத்துக்கலாம். யாரெல்லாம் அதிகமாக தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட், ஹார்ட்டோட பம்பிங் எஃபிஷியன்சி நார்மலாக வந்து 60% மேலே இருக்கணும். அந்த ஹார்ட் பம்பிங் எஃபிஷியன்சி வந்து 20%, 25%, 30% சொல்லிட்டு ஹார்ட் அட்டாக் வந்து ஒழுங்காக பம்ப் ஆகலை அப்படின்னா அவங்க வந்து நிறைய தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிடும், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரும், நுரையில் தண்ணி சேர்ந்து போய் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வர வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி தான் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டும். கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் ஆல்ரெடி அவங்களுக்கு முகம், கை, கால்லாம் கொஞ்சம் வீக்கம் ஏற்பட்டிருக்கும், ஆல்ரெடி அவங்க ஃப்ளூயிட் ஓவர்லோடில் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த சம்மருக்கு வந்து நிறைய தண்ணி குடித்தாங்கன்னா, அவங்க குடிக்கிற குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே குடித்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஃப்ளூயிட் ஓவர்லோடு வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வர வாய்ப்பு உண்டு. ஸோ ரொம்ப எல்டர்லி பேஷண்ட்டு, ஹார்ட் பேஷண்ட்டு, ஹார்ட்டோட பம்பிங் எஃபிஷியன்சி கம்மியான பேஷண்ட்டு, கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டு, லிவர் ஃபெயிலியர், இந்த மாதிரி உடம்புல வந்து கை கால் வீக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பேஷண்ட் வந்து நிறைய தண்ணி குடிக்கிறத தவிர்த்தணும். அவங்க மருத்துவர் ஆலோசனைப்படி இப்போ 1 லிட்டர் தண்ணி குடிக்க சொன்னாங்கன்னா 1 லிட்டர், 750 ml சொன்னாங்கன்னா 750 ml, 1.5 லிட்டர்ஸ் தான் அது வந்து அவங்க மருத்துவரில் அணுகி எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்களாம் நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்றபடி நார்மல் ஹெல்த்தி பாப்புலேஷன் இந்த சம்மர்லேருந்து டீஹைட்ரேஷன் வராமல் நம்ம பாதுகாத்துக்கணும்னா அட்லீஸ்ட் 3 to 4 லிட்டர்ஸ் தண்ணி குடிங்க. வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை நீங்கள் நிறைய சாப்பிடலாம், இளநீர், மோர் நிறைய குடிக்கலாம். யூரின் அவுட்புட் நல்ல ஃப்ரீயாக வரா மாதிரி பார்த்துக்குங்க. டெஃபினட்டாக இந்த சம்மர்லேருந்து நாமே தற்காத்துக்கலாம். தேங்க்யூ.